ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ரிட்டு ரோய் நானும் எல்லோரும் சேர்ந்து டிம்மியோட விளையாடிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி வந்து நமக்கு ரொம்ப பெட்டாக இருக்குது, ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும், நல்ல ஜாய்ஃபுல்லாக நல்ல ப்ளேஃபுல்லாக விளையாடிட்டுருக்கோம். ஆனால் இந்த டிம்மி வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னா வந்து, ஏன்னா இது வந்து வெளியே நம்ம ஃப்ளை பண்ணி ரோப் கட்டி அப்படி ஒன்றும் ப்ராக்டிஸ் ஒன்றும் பண்ணதே கிடையாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், கேஜில் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கு வச்சோம். ஒரு நாள் டோர் ஓப்பன் இருந்துச்சு, கவனிக்கலை, அப்படியே வெளியே பறந்து ஒரு 1/2 கிடைக்க எங்கே போச்சுன்னு தெரியல, அப்படி சிட்டாக பறந்துருச்சு. ஸோ ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பைக் எடுத்து சுற்றி தேடி டிம்மின்னு சவுண்டு போட்டு கூப்பிட்டா ஒரு 1/2 அப்புறமா வந்து ஒரு மரத்துக்கு மேலே இருந்து சவுண்டு விட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு டிம்மின்னு கூப்பிட்டோன்னே கரெக்டாக நம்மளை பார்த்த உடனே நேரே அப்படியே ஷோல்டரில் பறந்து வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு 1/2 போராட்டத்துக்கு அப்புறம் கிடச்சிது. அதுவும் போயிட்டு பறந்துட்டு அதுவே ரிட்டன் வந்துருச்சு. ஏன்னா பொதுவாக சன்கன்னூர் வந்து அப்படியெல்லாம் வந்து நம்ம அதுவும் ப்ராக்டிஸ் சுத்தமாக இல்லாத கேஸில் வந்து வர வாய்ப்பே கிடையாது. புறா மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்னில் வரும். அது ஸோ இது வந்து நமக்கு வந்து அதனால தான் மற்ற சன்கன்னூர்லேருந்து நமக்கு இது ரொம்ப பெட்டாக ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சம்பவம் பண்ணிச்சுது. அது ரொம்ப ஆச்சரியமாகிருச்சு. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு யாருக்கும் இது வெளியே போயிடுச்சுன்னா திரும்ப ரிட்டன் வர்றது மாதிரி இல்லை. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.